உலகையே உணர்ச்சி வசப்பட வச்ச ஒரு அற்புதமான திரைப்படம். நம்மளுடைய ஜுராசிக் பார்க் படத்த கொடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய பெஸ்ட் ஒர்க் இதுவரைக்கும். அவரோட லைஃப்லயே வந்து ஒரு அற்புதமான ஒர்க்னா இந்த படம் தான். "சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்" அப்படிங்கிற ஒரு படம். 1940கள்ல வந்து ஜெர்மன் வந்து போலந்து நாட்ட வந்து ஆக்குபை பண்றாங்க. அந்த போலந்து நாட்ல வந்து நெறைய ஜூஸ்ன்னு சொல்ற அந்த யூத மக்கள் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஜெர்மன் தான் வந்து உலகத்திலே அதிகமான யூதர்கள கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஹிட்லரோட படை. ஸோ, அப்ப அவங்க என்ன மாதிரியான நாசி நாசி படைன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து அப்படி அவங்கள அடிமைப்படுத்தி, அங்க இருக்கிற வேலைகள் வந்து எப்படி வாங்க வச்சாங்க, அவங்கள வந்து எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தியிருந்தாங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ, அந்த சிண்ட்லர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் சிண்ட்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவரு ஜெர்மனியில இருக்கிற ஒரு மனுஷன். அவரு வந்து இந்த நாசியோட இருக்காங்கல்ல, ஜெர்மன் படை அவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிங்க்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன். அவருடைய ஃபேக்டரியில இந்த யூத மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வந்து வைக்கிறாரு. ஸோ, அவரு என்ன பண்றாரு, அந்த மக்கள வந்து அந்த ஜெர்மன் படைகள் வந்து எப்படி கொடுமைப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து மனசு உடைஞ்சு போய், அவங்க வந்து என்ன பண்றாருன்னா, இவரால வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சு மட்டும் தான் அந்த மக்கள காப்பாத்த முடியும். யூத மக்கள காப்பாத்த முடியும். அப்ப அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மக்களையெல்லாம் யூத மக்களையெல்லாம் செலக்ட் பண்ணி, அவரு வந்து வேலைக்கு ஆள் எடுக்குறாரு. அவரோட கம்பெனிக்கு வந்து வேலைக்குன்னு ஆள் சொல்லி ஆள் எடுக்குறாரு. அந்த ஒவ்வொரு மக்களையும் உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது பணம் குடுத்து தான் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அவரோட லைஃப்ல வருது. ஸோ, அவரு என்ன மாதிரி வந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு, எவ்வளவு செலவு பண்றாரு, எப்படிலாம் செலவு பண்ணி அந்த மக்கள காப்பாத்த முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட 1000, 1200 மக்களுக்கு மேல ஒரு காப்பாத்துறாரு. கிட்டத்தட்ட அந்த 1500 மக்கள் வந்து இப்போ ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களா வந்து உருவாகியிருக்காங்க. அத்தன பேரையும் காப்பாத்துறதுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு மனிதரா இருக்காரு. அவரோட லைஃப்ல அவரு செலக்ட் பண்ண லிஸ்ட் இருக்குல்ல, அந்த யூத மக்கள வந்து அவரோட கம்பெனிக்காக செலக்ட் பண்ணாரு தெரியுங்களா, அந்த லிஸ்ட் பேர் தான் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட். அவர் பேர் ஆஸ்கர் சிண்ட்லர் அப்படிங்கிறனால, அந்த சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த படத்துடைய பேரா வைக்கப்பட்டிருக்கு. அந்த நம்மளுடைய டேக்கன் படம்னு பார்த்திருப்பீங்கள்ல, டேக்கன் படத்துடைய ஹீரோ நம்ம லியாம் நீசன் அவர்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த படம் தான். மியூசிக்ல ஜான் வில்லியம்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அவர் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அந்த தீம் மியூசிக் வந்து கேட்டோனே, யார் அந்த தீம் மியூசிக் போட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்து, அந்த தீம் மியூசிக்க எத்தன வாட்டி கேட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அது ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும், அந்த படத்த பார்த்த அந்த உணர்வு வந்து மனச ரொம்ப தெச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை வந்து அந்த படத்துல வந்து அ பயந்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்கும் உயிரோட இருக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். கடைசில பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அத பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, குழந்தைய கூட ஒரு யூதர்ல பிறந்த ஒரு குழந்தைய கூட வந்து உயிரோட விடல அப்படிங்கிற விஷயத்த ஸ்க்ரீன் பிளே வந்து காட்டியிருப்பாரு. படம் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். படம் பிளாக் அண்ட் ஒயிட் படமா இருந்தாலுமே, அந்த படம் குடுக்குற அந்த உணர்வு வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். சில திரைப்படங்கள் வந்து பாடமாக லைஃப்ல இருக்கும். ஒரு உண்மையான ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன், அந்த பணக்காரன் நெனச்சிருந்தா வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த காச வச்சுட்டு பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு மொமெண்ட்ல வந்து இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த மக்கள் வந்து கொலை பண்ணப்படுறது வந்து தப்பு. ஸோ, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எத்தன பேர காப்பாத்துறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் லைஃப்ல வந்து முக்கியம்னு சொல்லி, அந்த அவங்ககிட்ட இருக்க அத்தன வெல்த்தையும் போட்டு எந்த அளவுக்கு காப்பாத்துறான், நம்ம கவர்மெண்ட்டே எதிர்த்து வந்து எந்த அளவுக்கு காப்பாத்துறான் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த படத்த வந்து காட்டியிருப்பாங்க. நீங்க இந்த படம் பாருங்க. பார்த்துட்டு இந்த கிளைமாக்ஸ்ல வந்து வர அந்த 7 நிமிஷம் இருக்கு. கிளைமாக்ஸ்ல ஒரு 7 நிமிஷம் இருக்கு. ஆ இந்த மக்கள் அத்தன பேரையுமே ஒரு இடத்துல கொண்டு போய் ஆக்குபை பண்ணிட்டு, ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு, கடைசில உட்காந்து ஃபீல் பண்ணுவாரு. அது ஒரு சீனு. அந்த ஒரு சீன் வந்து அந்த கிளைமாக்ஸ் சீன வந்து பார்க்கும்போது, அது எப்படி அந்த சீனோடைய அந்த உணர்வ எப்படி கடத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன சொல்லுவாருன்னா, எல்லா காசும் செலவு பண்ணிட்டாரு. கையில இருக்கிற எல்லா காசும் அதெல்லாம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000, 1500 மக்களுக்கு மேல காப்பாத்திருவாரு. காப்பாத்தி முடிச்சோனே, அவரு ஒரு கார்ல கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிப்பார். இந்த கார எதுக்கு நான் குடுக்காம விட்டுட்டேன்? இந்த கார அவங்களுக்கு குடுத்திருந்தா, ஒரு 10 பேர காப்பாத்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெஞ்சில வந்து ஒரு பேட்ஜ் ஒண்ணு இருக்கும். ஒரு கோல்டு இது மாரி இருக்கும். அந்த பேட்ஜ் எடுத்து பார்த்துட்டு, இது வந்து கோல்டு. இத குடுத்திருந்தா கூட 2 பேர குடுத்துருப்பாங்க மினிமம். அட்லீஸ்ட் ஒரு ஆள குடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரு ஆள நான் என்னால காப்பாத்திருக்க முடியும். ஆனா நான் காப்பாத்தாம போயிட்டேன். காப்பாத்தாம போயிட்டேன்னு சொல்லி வந்து அழுவாரு. அப்புறம் அத்தன மக்களும் சேர்ந்து வந்து அவர அரவணைக்கிற மாரி ஒரு சீன் காட்டுவாங்க. அது அந்த மியூசிக்கோட அந்த சீன பார்க்கும்போது, அந்த ஆஸ்கர் சிண்ட்லர் அப்படிங்கிற மனுஷன வந்து அவன் அந்த மனுஷனோட காலத்துல நம்ம வாழல. அந்த மனுஷனுடைய அந்த உணர்வ வந்து நம்மளால இத்தன வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்க முடியுது. 70, 80 வருஷத்துக்கு பிறகு கூட அந்த மனிதனுடைய அந்த ஃபீல வந்து நம்ம உணரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. அ இந்த மாரி மனிதர்கள்லாம் இருந்ததுனால தான் இந்த உலகம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இந்த திரைப்படத்த பாருங்க. உங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஃபீலிங் குடுக்கும். படம் ரொம்ப பெரிய படம். 3, 3 1/4 மணி நேரம் வரும் படம். ஆ ஆனா ரொம்ப நீங்க பொறுமையா, நிதானமா இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாவல படிச்ச உணர்வு. இது ஒரு நாவல தான் படமா கன்வெர்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ
அந்த நாவல படமா கன்வெர்ட் பண்ணும்போது, அதில நெறைய டீட்டெயிலிங் குடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப நெறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கும். 7 ஆஸ்கார் வாங்குன படம். பெஸ்ட் பிக்சர் எல்லாமே வாங்குன படம். லியாம் நீசனுக்கு ஆஸ்கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பல பேர் எதிர்பார்த்தாங்க. அது வந்து நடக்கல. பட் ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு ஆஸ்கார் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன். நம்பலாம் அந்த டைம்ல வந்து சின்ன குழந்தைங்கன்னு வைங்களேன். படம் 93ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப எனக்கே 5 வயசு தான் இருக்கும் அப்போ. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, லியாம் நீசனுக்கு ஏன் அந்த ஆஸ்கர் கிடைக்கல அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அ படம் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது. சில படங்கள பத்தி நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேசும்போது அந்த உணர்வ தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர, அந்த கதைய சொல்லவே முடியாது. இவ்வளதான் கதை ஆக்சுவலி. ஒரு சாதாரண ஒரு லைன் தான் கதை மாதிரி இருக்கும். ஆனா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வரலாற்றில வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஹிட்லர் மாரியான ஒரு ஆட்கள், அந்த ஹிட்லர் மாரியான ஒரு ஆளு, அந்த மனுஷன்கிட்ட இருக்க அந்த நாசி படை, அந்த நாசி படைக்கே தெரிஞ்சு ஒருத்தன் வந்து காப்பாத்தி கூட்டு வரான்னா, அது எவ்வளவு தூரம் அந்த மனுஷனுக்கு தைரியம் இருக்கணும். ஆ பணம் மட்டும் இருந்துட்டா போதாது. அந்த பணத்த மீறி வந்து ஒரு தைரியம் இருக்கணும். மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறத, இந்த படம் பார்த்தா உங்களால உணர முடியும். நீங்க இந்த படம் பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. குறிப்பா இப்ப நீங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, YouTubeல போயிட்டு வந்து சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் தீம் மியூசிக்ன்னு சொல்லி போடுங்க. ஜான் வில்லியமும் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கும் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. நான் முடிஞ்சா அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போடுறேன். நீங்க அவங்க 2 பேரும் அந்த மியூசிக்க பார்க்கும்போது, அந்த மியூசிக் வாசிக்கும்போது, நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவர்கள் வந்து அத எப்படி உணர்ந்து அத ரசிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாருங்களேன். வாய்ப்பே கிடையாது. அது வந்து இந்த மியூசிக்க கம்போஸ் பண்ணும்போது வந்து கேட்டாராம் ஜான் வில்லியம்ஸ், இந்த அளவுக்கு டெப்த்தான ஒரு விஷயத்துக்கு வந்து நான் மியூசிக் பண்ணணும்னா, இதோ என்னோட பெட்டரான ஆட்கள் வந்து வேணுமே! அப்படின்னு சொல்லி வந்து ஜான் வில்லியம்ஸே சொன்னாராம். ஸ்கிரிப்ட்ட பார்த்துட்டு. அப்போ ஸ்பீல்பர்க் சொன்னாராம், "அது எனக்கே தெரியும். உங்களோட பெஸ்ட்டான ஆட்கள்லாம் கண்டிப்பா தேவ. ஆனா அப்ப அவங்கலாம் யாருமே இப்ப உயிரோட இல்ல. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த நீங்க சொல்ற அளவுக்கு இந்த கதைய மியூசிக்கா பண்ற அளவுக்கு இருக்க ஆட்கள்லாம் இந்த காலத்துல இல்லவே இல்ல. அவங்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க." அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்படின்னா, அ போன ஜெனரேஷன் அந்த பெத்தோவன்லாம் இருந்தாரு தெரியுமா? அந்த மாரி ஆட்கள் பண்ண வேண்டிய மியூசிக். ஏன்னா, அவ்வளவு டெப்த்தான உணர்வுகளை வந்து கடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜான் வில்லியம்ஸ் அவர்களும், ஸ்பீல்பர்க் அவர்களும் 2 பேரும் பேசிக்கிட்டதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அது ரொம்ப பெரிய உண்ம கூட. ஆனா, அந்த வயலின்ல ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாய்ங்க பாருங்க. நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. எப்புட்றா இப்படி ஒரு உணர்வைலாம் வந்து கடத்துறாங்க மியூசிக் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு. அ கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்துட்டு, உங்களுடைய படத்த பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த படம் நீங்க ஆல்ரெடி பார்த்தவங்களா இருப்பீங்க. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா, அந்த படம் உங்களுக்கு என்ன மாரி உணர்வை குடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள். இந்த மாரி நல்ல நல்ல படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, எந்த படத்த பத்தி நம்ம பேசலாம், எந்த படத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. அத பத்தி நம்ம பேசலாமே. நன்றி, வணக்கம்.